ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா நாங்கள் குளசிக்கு போன வீடியோ தான். பிள்ளைங்க காலையில் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. 4 மணிக்கெல்லாம் வந்து பிள்ளைங்கள நாங்கள் எழுப்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு 7:15க்கு ட்ரெயின். நம்ம ஒரு 5-5:30 அங்கே போனால் தான் ட்ரெயின் நிற்கும், இடம் பிடிக்க முடியும். நம்ம தசராவுக்கு போகல, அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சண்டே போகிறதுனால கட்டாயமாக கூட்டம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு திங்கிங்கில் தான் நான் கொஞ்சம் 7:15 ட்ரெயினாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு 5:30 5:45 போயிடணும் பிளான் பண்ணிட்டோம். அதனால் பிள்ளைங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. நான் எந்திரிச்சு குளித்து ரெடி ஆகிட்டு பிள்ளைங்களையும் எழுப்பி விட்டேன். பிள்ளைங்க எந்திரிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா எதுக்கு இந்த சண்டே பிளான்னா, திங்கக்கிழமை வந்து ஸ்கூல் ஓப்பனுங்க. கோட்டையில் லீவு முடிஞ்சு ஓப்பன் ஆகுது. நாளே லீவு போட முடியாதுல்ல. அதனால் சரி ஓகே, சண்டே வந்து கூட்டம் இருக்கும் அப்படின்னு தெரியும். எல்லாருமே சண்டே பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். ஆனாலும் பரவாயில்ல, நம்மளும் சண்டையே போயிட்டு வந்துடும் அப்படின்னு ஏன்னா எங்களுக்கு வேறு வந்து தசராவோட பொதுவாக நாங்கள் போக மாட்டோம், கூட்டம் இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஏரியாலையும் தசரா அப்படிங்கிறதுனால நாங்கள் ஓகே சண்டே பிளான் பண்ணிட்டோம். காலையிலே அம்மா வந்து புளியோதரை, அப்புறம் வந்து தேங்காய், அந்த வதக்கி அரைச்ச தேங்காய், அதுக்கப்புறம் வந்து இட்லி, காலையிலைக்கு வந்து இட்லி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போகும்போது, அப்புறம் பிள்ளைங்களுக்காண்டி தயிர் சாதம் சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அம்மா. பாப்பாவையும் தம்பியும் எழுப்பி வந்து குளிப்பாட்டி அவங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். இது வந்து பையனோட ட்ரெஸ்ஸுங்க. ஏன்னா வந்து அவனுக்கு ஒரு முக்கா ஃபேண்ட்டு அந்த மாதிரி ஒரு செட்டு தான் பனியனில். ஆனால் பாப்பாவுக்கு மட்டும் பட்டுப்பாடு, ரெண்டுமே புதுசு தான். ஆனால் பொம்பளை பிள்ளைங்கன்னா ஒரு தனி ஸ்பெஷல் பார்த்திங்களா எப்போவுமே. அதனால் பாப்பாவுக்கு மட்டும் பட்டுப்பாடை. ஏன்னா தீபாவளி செலவு இருக்குது, அதனால் அவனுக்கு வந்து சிம்பிளாகவே எடுத்தாச்சு. ஏன்னா அவனுக்கு அடுத்து நவம்பரில் பேர்த்டே வேறு வருது, அதுக்கு ஒரு செலவு இருக்குல்ல. அதனால் பாப்பாவுக்கு மட்டும் பட்டுப்பாடம் எடுத்தாச்சு. பையனுக்கு இந்த ட்ரெஸ் சிம்பிள் ட்ரெஸ் தான், ஆனால் புதுசு தானே போடணும் நம்ம அப்படின்னால வந்து எடுத்தாச்சு. பாப்பா ஒரே கண்ணாடி முன்னாடி நின்றுட்டே இருக்கா, அவள் அழகாக ரசிச்சுக்கிட்டே இருக்கா. பொம்பளை பிள்ளைங்கிறதுக்கு அவள் தாங்க. ஆனால் பையனை பாருங்கள், அவன் பாட்டில் ஒரு மூலையில் ஒரு பவுட்ரு கூட போடல, அவன் பாட்டில் உட்காந்துருக்காங்க. அம்மா தான் அந்த பவுட்ரு கூட அவனுக்கு போட்டு விட்றாங்க. அவன் வந்து பெருசாக மேக்கப்லாம் வந்து பண்ண மாட்டான், அவன் எதுவுமே பண்ண மாட்டான். ஆனால் பாப்பா கிளம்புறதுக்கு வந்து ட்ரெஸ்ஸை போட்டு எவ்வளோ மேக்கப் பண்ணி விட்டாலும் அந்த கண்ணாடியை விட்டு நவள மாட்டாள், அவளை ரசிச்சுக்கிட்டே இருப்பாள். அப்புறம் ஒரு வழியாக வந்து ஓடி வந்து இடத்த பிடிச்சிட்டோங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறாங்க, கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். இப்போ இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கா, அடுத்து போக போக செம கூட்டம் வந்து கடைசியில் எங்கள் கூட நிறைய பேர் வந்து நாங்கள் உட்காந்து எல்லா இடத்துலையுமே உட்காந்துட்டாங்க. ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி சரி ஓகே எல்லாருமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார சொல்லிட்டு எங்கள் பக்கத்துலலாம் நாங்கள் வந்து இருக்கிற இடத்துலையே வந்து எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்து உட்காந்து அவ்வளோ ஃபுல்லு. மொத்த ட்ரெயினுமே குளசிக்கு தான் போச்சு, எல்லாருமே குளசி தான். ஓகே, நாங்கள் ட்ரெயினை விட்டு இறங்கியதுக்கு அதுக்கடுத்து உடனே நாங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் பஸ்ஸில் ஏறிட்டோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள், அங்கே ஃபுல்லும் குளச பஸ் தாங்க. நிறைய பஸ்ஸு விட்டுருக்காங்க, ஏகப்பட்ட பஸ்ஸு. நாங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து கரெக்டாக நம்ம பஸ் ஸ்டாண்டு என்ட்ரன்ஸ்குள்ளே வரும்போதே எங்களுக்கு பஸ் இருந்ததுனால அந்த பஸ்ஸில் வந்து ஒரு மினி பஸ் மாதிரி அதில் ஏறிட்டோம். ஏறி பிள்ளைங்களும் உட்காந்தாச்சு. அதுக்கடுத்து நேராக குளசையில் கொண்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் கொண்டு எங்களை விட்டுட்டாங்க. இறங்கி பார்க்கும் கூட்டம்னா கூட்டம் அப்படி தான். அந்த தசராவுக்கு போட்ட எல்லா விதமான கடைகளுமே அப்படியே இருந்தது. அப்புறம் நிறைய ஆட்டோ, நிறைய வேன், நிறைய பஸ், நிறைய வண்டிங்க, நிறைய குட்டியான லாரின்னு எல்லாருமே உண்மையாகவே வந்து என்னை தான் தசராவில் வந்து அவ்வளோ கூட்டம் லட்சக்கணக்கில் மக்கள் இருந்தாலும், ஆனால் தொடர்ந்து மக்கள் எப்படி தான் தெரிலங்க, எல்லாருமே வந்து மாலையை போட்டு இன்னும் கழட்டாமல் இப்போ நாங்கள் ஒரு பிளான் பண்ண மாதிரி இதே பிளானிங்கோடு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏகப்பட்ட கூட்டம், செம கூட்டங்க. கூட்டத்துக்கெல்லாம் குறைவே இல்லைன்னு சொல்லலாம். போகிற வழியெல்லாம் இந்த கடைகள். ஆனால் என்ன, நம்ம தசராவில் உள்ள கூட்டத்தை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஒரு தூசம் சொல்லிக்கலாம். ஏன்னா ஆனாலும் ஒரு டஃப்பு கொடுக்குற அளவுக்கு கூட்டம் இருக்க தான் செய்யுது. மக்கள் வந்து அவ்வளோக்குள்ளே வராங்க அம்மனை பார்க்குறதுக்கு. போகிற வழியெல்லாம் கூட்டம் இருக்குது. நல்லாவே எனக்கு நான் எவ்வளோலாம் சொல்ல முடியல, ஆனால் வந்து போகிற வழியெல்லாம் கூட்டம்தான், நல்லாவே கூட்டம் இருந்துச்சு. கோயிலில் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ 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 கூட்டம். நாங்கள் வந்து எப்போவுமே எல்லா வருஷமும் சரி நாங்கள் வந்து எவ்வளோ கியூ வந்து நின்னாலும் சரி நின்று சாமி கும்பிட்ருவோம். போன வருஷம் பிளான் பண்ணும்போது அப்படி சேர்த்து 2 நாள் கழிச்சு தான் பிளான் பண்ணோம். கூட்டம் செம்மையாக இருந்துச்சு. ஆனாலும் நாங்கள் வந்து நின்று எங்களுடைய பிளான் படி நின்று நாங்கள் வந்து கும்பிட்டுட்டோம். ஒரு 2-3 மணி நேரம் வந்து லைனில் நின்று கும்பிட்டுட்டோம். அதுக்கு முந்தின வருஷமும் சரி நாங்கள் எப்படின்னா தசரா முடிஞ்ச அன்றைக்கி நைட்டு போனோம் பிளான் பண்ணி. இப்போ எல்லோரும் ரிட்டன் வராங்கன்னா நாங்கள் போனோம். ட்ராவலே எங்களுக்கு ஒரு 3 மணி நேரம், பஸ்ஸு வந்து அவ்வளோ ஸ்லோவாக போச்சு. ட்ராவலே வந்து
ட்ராவலே ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் வரைக்கும் போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு நாங்கள் அன்றைக்கி நைட்டு வந்து லைனில் நிற்கும் போதே ஒரு 2 மணி நேரம் எங்களோட. ஆனால் கூட்டம் ரொம்ப இல்லை, 2 மணி நேரம் நின்று சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் நைட்டு தங்கிட்டு காலைல கும்பிட முடியல, அந்தளவுக்கு கூட்டம் கூட்டிகிட்டு. இந்த வருஷம் எப்போவுமே கூட்டம் தான். இப்போ வந்து அவ்வளோ மக்கள் வந்து நம்பிக்கையோடு வராங்க. நாங்கள் அங்கே க்யூவை பார்த்தோம், கட்டாயம் நிற்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அதனால் ஓகே முன்னாடி போயிட்டு நம்ம வந்து அம்மனை மட்டும் வந்து நம்ம வெளியே இருந்தே நம்ம சாமியை கும்பிட்டுட்டு. ஏன்னா பிள்ளைங்க அவ்வளோ கூட்டத்தில் கட்டாயம் ரொம்ப நேரம் ஆயிரும். ஏன்னா ட்ரெயின்லுக்குமே பிளான் பண்ணபடின்னு பார்த்தா ஏகப்பட்ட கூட்டம் தாங்க. ட்ரெயின்லேயுமே நம்மளால் வந்து போக முடியாது, போகும்போது பஸ்லேயே போயிடலாம் நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டோம். அதனால் சரி ஓகே கூட்டத்தை பார்த்தோம், க்யூவை பார்த்தோம். 100 தரிசனமும் செம கூட்டம், ஃப்ரீ தரிசனம் அதை விட செம கூட்டம். அப்போ பார்த்தோம், எப்போவுமே நாங்கள் ஃப்ரீயில் தான் போவோம், காசு கொடுத்துலாம் போல். ஆனாலும் சரி ஓகே வேணாம், நம்ம வந்து முன்னாடி நின்று சாமி கூப்பிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணிட்டு முன்னாடி வந்து போனோம். முன்னாடி போயிட்டு அங்கேயுமே பாருங்களேன், இந்த முன்னாடி நாங்கள் போகிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அவ்வளோ செம கூட்டம். நிறைய பேர் வந்து தேச்செடி எடுத்துகிட்டு வராங்க. அப்புறம் நிறைய பேர் இப்போ தான் வந்து நாங்கள் வேஷம்லாம் போட்டுட்டு வராங்க. நாங்கள் எப்போவுமே வந்து கோயிலுக்கு வரும்போது வேஷம் போட்டு வருவோம். 2 நாள் ஆகிட்டலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்தால் இங்கே பார்த்தா எல்லோரும் நல்லா வேஷம் போட்டு வராங்க. தெரிஞ்ச நாங்களுமே வந்து அது மேக்கப் போடுறதையாட்டு கொண்டு வந்து ஒரு நெத்தியில் திருநீர் பட்டையாட்டு போட்டு விட்ருக்கலாம், போட மாட்டோம். சரி நோக்கி முன்னாடி வந்து நம்ம பிரித்த காணிக்கையை போட்டுட்டு அம்மனை கும்பிட்டு வரலான்னு முன்னாடி நாங்கள் போனோம். ஆனாலும் பார்க்கவே முடியல அம்மனை. அங்கே அதை விட கூட்டம். தசராவுக்கு வந்து வர்றவங்கள ஃபுல்லும் அப்படி போங்கன்னு அனுப்பி விடுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. முன்னாடியே வந்து நிறைய வந்து இது வந்து அபிஷேகம் பண்ணுறவங்க இங்கே தான் நாங்கள் உட்காந்துருந்தோம். இங்கே ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. இங்கே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டுலாம் போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துட்டோம். அப்புறம் வந்து அம்மனை கும்பிடல தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வந்து உள்ளே இருக்கவங்க ரொம்பவே உண்மையாக நல்ல ஒரு குணம் உள்ளவங்க. பிள்ளைங்களை வந்து தூக்கி விட்டு 4 பிள்ளைங்களுமே அம்மனை வந்து பார்த்துட்டாங்க. அந்த திருநீர் கொடுக்குற இடத்துல வந்து இருக்காங்க. அவங்க வந்து பாப்பாவையும் பார்த்துட்டு என்ன நின்றுட்டே இருக்கீங்களே, போக மாட்டேங்கிங்களே கேட்டாங்க. நான் உடனே சாமியை வந்து பிள்ளைங்க பார்க்கணும் ஆசைப்பட்றாங்க, பார்க்க முடியலன்னு 4 பிள்ளைங்களுமே தூக்கி உள்ளே விட்டாங்க. பிள்ளைங்களும் போயிட்டு நல்லாவே வந்து சாமியை கும்பிட்டாங்க. எங்களால் தான் பார்க்க முடியல, ஆனால் சரி பிள்ளைங்க கும்பிட்டாங்களா அது வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சூப்பராகவே வந்து அந்த மண்ணை மிதிச்சிட்டோங்க. அந்த மண்ணை மிதிச்சாச்சு, அப்புறம் என்ன நம்ம பக்கத்தில் தான் இருக்கோம், இன்னும் அடுத்து ஒரு நாள் பிளான் பண்ணி கூட நாங்கள் போய்க்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நிம்மதியாக போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இருந்து தரிசனம் பண்ணிவிட்டு நல்லா வந்து சாமியை கும்பிட்டுட்டு உண்டி எல்லாம் போட்டுட்டு திருநாறு வாங்கிட்டு பஸ்ஸில் சூப்பராக ஏறிட்டோம், நம்மதியாக சாப்பிட்டுட்டு. ஓகே, நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.